வணக்கம். 8 திக்கும் என்ற செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் அஸ்வினி ஜாய். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று ஆயுத பூஜை கொண்டாட்டம். வட மாநிலங்களில் களை கட்டிய நவராத்திரி விழா. ஆயுத பூஜையை ஒட்டி கோயம்பேடு சந்தையில் பழங்கள் பூக்கள் வரத்து அதிகரிப்பு. காலையிலேயே மக்கள் வருகை உயர்ந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. பள்ளி மற்றும் கல்லூரிகள் வரும் 16ஆம் தேதி இயங்காது என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று ஆயுத பூஜைக்கு தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை. ஆயுத பூஜையை ஒட்டி இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் பயணிக்க ஆர்வம் காட்டாத மக்கள். பரபரப்பின்றி காணப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக டீசல் விலை 100 ரூபாயை தாண்டியது. கடலூரில் 1 லிட்டர் பெட்ரோல் 104 ரூபாயாக உயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் கலக்கம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை திருவள்ளூரில் பரவலாக மழை. நீலகிரி கோவையில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை. உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். பிரான்சிலிருந்து மேலும் 3 ரஃபேல் விமானங்கள் இன்று இந்தியா வருகை. குஜராத் விமானப்படை தளத்தில் ரஃபேல் வந்திறங்கும் என தகவல். வருகின்ற 16ஆம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி இருந்து பள்ளிகள் வாரத்தில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 6 நாட்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு வியாழன், வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை நாட்களாகும். ஆனால் இடையில் வார இறுதி நாளான சனிக்கிழமை மட்டும் இருப்பதால் அன்றும் விடுமுறை விட்டால் 4 நாட்கள் ஓய்வு கிடைக்கும் என பல்வேறு ஆசிரியர்கள் சங்கங்கள் கோரிக்கை வைத்தன. இதை ஏற்றுக்கொண்டு ஆசிரியர்கள் மாணவர்களின் நலன் கருதி வருகின்ற சனிக்கிழமையும் விடுமுறை அறிவித்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதேபோல் கல்லூரிகளுக்கு வரும் சனிக்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஆயுத பூஜை இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் சென்னை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உட்பட பல்வேறு நகரங்களில் ஆயுத பூஜைக்கு தேவையான பூ, பழங்கள், பொறி போன்ற பொருட்களுடைய விற்பனை களை கட்டியது. கடைசி நாளான நேற்று காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை 2 மடங்கு அதிகரித்தது. பூஜை பொருட்களை வாங்க மக்கள் கடைவீதிகளில் குவிந்தனர். ஆயுத பூஜையை ஒட்டி வீடுகள், கடைகள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களையும் மக்கள் சுத்தம் செய்தனர். இறைவனுக்கு பழங்கள், பொறி உள்ளிட்ட படையலை படைத்து மக்கள் ஆயுத பூஜையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். நவராத்திரியை கொண்டாடும் வகையில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள கன்யகா பரமேஸ்வரி கோவிலில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அம்மன் சிலைக்கு தங்கம், வெள்ளி, வைரங்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இதனை பக்தர்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வணங்கிச் சென்றனர். குஜராத் மாநிலம் சூரத்தில் நடைபெற்ற மகா ஆரத்தி நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். அங்குள்ள உமைதம் கோவிலில் நவராத்திரியின் 8வது நாளில் பிரம்மாண்ட கொண்டாட்டங்கள் நடைபெறும். கடந்த ஆண்டு கொரோனா காரணமாக இங்கு நவராத்திரி கொண்டாடப்படவில்லை. இந்நிலையில் இந்த ஆண்டு நிலைமை சற்று சீரடைந்திருப்பதால் மக்கள் கோவில்களில் முகக்கவசங்கள் அணிந்து வழிபட அனுமதிக்கப்பட்டனர். கொரோனாவுக்கு முன்பிருந்த சூழல் திரும்பியுள்ளது. மேற்குவங்க
மாநிலம் பர்தமான் மாவட்டத்தில் உள்ள அசூன்சல் நகரில் துர்கா பூஜை விழா விமரிசையாக நடத்தப்பட்டது. துர்கா பூஜை பந்தலில் துனிஷி என்ற நடனத்தை பெண்கள் ஆடி மகிழ்ந்தனர். துர்கா பூஜையை ஒட்டி ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் துர்கா தேவியின் சிலை 12 வகை காய்கனிகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. 5 அடி உயரம் 4 டன் மணலை கொண்டு இந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டது. நலமாக வாழ காய்கனிகள் உதவும் என்பதை உணர்த்தவே இந்த சிற்பத்தை வடித்ததாக பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். ஆயுத பூஜை பண்டிகையை அடுத்து சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வழக்கத்திற்கு மாறாக பயணிகளுடைய கூட்டம் குறைவாக காணப்பட்டது. ஆயுத பூஜை, விஜயதசமி பண்டிகைகளை கொண்டாட சென்னையிலிருந்து பொதுமக்கள் அதிக அளவில் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வர். அதற்காக நேற்று சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. இருப்பினும் இம்முறை வழக்கத்திற்கு மாறாக பேருந்து நிலையத்தில் நள்ளிரவு வரை பயணிகளின் கூட்டம் குறைவாக காணப்பட்டது. இதனால் பயணிகளின் வருகைக்கு ஏற்ப ஓட்டுநர்கள் பேருந்துகள் இயக்கினர். சில ஓட்டுநர்கள் இருக்கைகள் முழுமையாக நிரம்பும் வரை காத்திருந்து பேருந்துகளை இயக்கினர். ஊருக்கு போலான்னு இருக்கேன். பார்த்தா ஃப்ரீயா இருக்கு, பஸ்லாம் அவைலபிள் நிறைய இருக்குது. ஃப்ரீயா தான் இருக்கு. க்ரௌடா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். சரி, ஓகே, க்ரௌடெல்லாம் இல்லை, அவ்வளோவா காலியாக தான் இருக்குது. சரி, இப்போ ஃப்ரீயாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. நிறைய பஸ் அவைலபிள் விட்டுருக்காங்க. இப்போ அதனால மக்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது போகலாம். சொந்த ஊர் நாகப்பட்டினம். இப்போ 4 days ஹாலிடேஸ்க்காக நான் ஊருக்கு போகலான்ட்டு இருந்தேன். இங்கே பஸ்ஸெல்லாம் ஸ்பெஷல் வண்டியெல்லாம் நல்லா விட்டுருக்காங்க. எந்த க்ரௌடும் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் பண்ணலாம். இனி தொடர்வது விரைவுச் செய்திகள். திருமலையில் பிரம்மோற்சவத்தை ஒட்டி ஏழுமலையான் கோவிலில் உற்சவருக்கு சிறப்பு திருவஞ்சனம் நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த 7ஆம் தேதி முதல் பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தை ஒட்டி உற்சவமூர்த்திகள் நாள்தோறும் காலை, இரவு ஆகிய வேளைகளில் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி உற்சவமூர்த்திக்கு புதனன்று சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. அப்போது பால், மஞ்சள், பன்னீர், இளநீர், தயிர், தேன், சந்தனம் ஆகியவை உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை பயன்படுத்தி உற்சவருக்கு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல்நிலை சீராக உள்ளதாக எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவித்துள்ளது. மன்மோகன் சிங்குக்கு புதன்கிழமை காய்ச்சல் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரின் உடல்நிலையை தீவிரமாக பரிசோதித்த மருத்துவர்கள் காய்ச்சல் இயல்பான அளவிலேயே இருப்பதாக தெரிவித்துள்ளனர். 89 வயதாகும் மன்மோகன் சிங்கின் உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மன்மோகன் சிங் உடல்நலம் பெற வேண்டும் என்று பஞ்சாப் மாநில முன்னாள் முதலமைச்சர் கேப்டன் அம்ரீந்தர் சிங் ட்விட்டரில் வாழ்த்தியுள்ளார். சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் RN ரவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிரான AK ராஜன் அறிக்கை கடந்த செப்டம்பர் மாதம் தாக்கல் செய்யப்பட்டு நீட் தேர்வுக்கு எதிராக மசோதா நிறைவேற்றப்பட்டது. அந்த மசோதா நகல் ஆளுநருக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டது. இதனிடையே அப்போதைய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மாற்றப்பட்டு RN ரவி புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் ஆளுநர் RN ரவியை நேரில் சந்தித்து முதலமைச்சர் நீட் விலக்கு மசோதா தொடர்பாக எடுத்துரைத்தார். சொகுசு கப்பலில் பயணித்த போது போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக கைதான ஆரியன் கானின் ஜாமீன் மனு இன்று பிற்பகலில் விசாரணைக்கு வருகிறது. பிரபல பாலிவுட் நடிகரான ஷாருக் கானின் மகன் ஆரியன் கான் கடந்த 2ஆம் தேதி மும்பையிலிருந்து கோவாவுக்கு சொகுசு கப்பலில் சென்றார். அப்போது கேளிக்கை விருந்தில் பங்கேற்றவர்களில் ஆரியன் கான் உட்பட 8 பேர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக புகார் எழுந்தது. அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சூழலில் ஆரியன் கானின் ஜாமீன் மனு இதுவரை 2 முறை நிராகரிக்கப்பட்டது. நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆரியன் கானின் செல்போனை ஆராய்ந்ததாகவும் அதில் வெளிநாடுகளுக்கு ஆரியன் கான் போதைப் பொருட்கள் எடுத்துச் சென்றது குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளது என்றும் மத்திய போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர்.
இந்த விவகாரத்தில் இன்று ஜாமீன் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பண்டிகை காலங்களில் அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் சிறைபிடிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்காக ஏராளமானோர் சொந்த ஊர் செல்வதால் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்க வாய்ப்புள்ளது. இதனால் வருகின்ற 20ஆம் தேதி வரை ஆம்னி பேருந்துகளில் சிறப்பு சோதனை மேற்கொள்ள அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிப்பது உறுதியானால் சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்துக்கு அபராதம் விதிப்பதுடன் சிறைபிடிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்து குறித்து புகார் தெரிவிக்க 180042565151 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் வெளியிடப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி சொல்லித்தான் சாவர்கர் பிரிட்டிஷ் அரசுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதினார் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வீர் சாவர்கர் என்று வலதுசாரிகளால் அழைக்கப்படும் விநாயக் தாமோதர் சாவர்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழா டெல்லியில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய ராஜ்நாத் சிங், சிறையிலிருந்து தன்னை விடுவிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசுக்கு சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதினார் என்று பொய் தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறினார். உண்மையில் காந்தி சொல்லித்தான் சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதினார் என்று ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார். ஆனால் 1915ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இருந்து மகாத்மா காந்தி இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பே பலமுறை சாவர்கர் பிரிட்டிஷ் அரசுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதியுள்ளார் என்பது வரலாறு. இதனிடையே ராஜ்நாத் சிங் கருத்தை விமர்சித்துள்ள ஓவைசி, வரலாற்றை மறைக்கும் முயற்சியில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக சாடினார். இதனை இனியும் அனுமதித்தால் இந்தியாவின் தேசத்தந்தை சாவர்கர் என மாற்றி விடுவார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 102 ரூபாயை கடந்திருக்கிறது. தொடர்ந்து 7வது நாளாக அதிகரித்து வந்த எரிபொருளின் விலை நேற்று ஒரு நாள் மட்டும் மாறாமல் இருந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்திருக்கிறது. அதன்படி 101 ரூபாய் 79 காசுகளாக இருந்த பெட்ரோலின் விலை 31 காசுகள் அதிகரித்து 102 ரூபாய் 10 காசாக உள்ளது. 97 ரூபாய் 59 காசாக இருந்த 1 லிட்டர் டீசல் 34 காசுகள் அதிகரித்து 97 ரூபாய் 93 காசாக உள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் ஷர்துல் தாகூர் சேர்க்கப்பட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமனில் இந்த தொடர் வரும் 17ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்காக விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 15 பேர் கொண்ட அணியில் அக்சர் பட்டேலுக்கு பதில் ஷர்துல் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்திய அணியின் நிர்வாகத்துடன் மேற்கொண்ட ஆலோசனைக்கு பின் பிசிசிஐ இந்த முடிவை எடுத்திருக்கிறது. அணியில் இடம் பிடித்துள்ள ஹர்திக் பாண்டியா பந்து வீச முடியாத நிலையில் உள்ளார். எனவே வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் தேவை என்ற அடிப்படையில் ஷர்துல் தாகூர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் காத்திருப்போர் பட்டியலில் அக்சர் பட்டேல் நீடிக்கிறார். தமிழகத்தில் முதல் முறையாக கடலூர் மாவட்டத்தில் டீசல் விலை 100 ரூபாயை தாண்டி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பெறலாம் நமது செய்தியாளர் பிரேம் இணைகிறார். பிரேம், எந்தெந்த பகுதிகளில் இந்த விலை உயர்வு ஏற்பட்டிருக்கிறது? மக்கள் என்ன இதற்காக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க? தமிழகத்தில் வரலாற்றில் முதல் முறையாக டீசல் விலை என்பது 100 ரூபாய் கடந்து இருக்கிறது. கடலூர் மாவட்டம் குமராட்சி மற்றும் காட்டுமன்னார் கோவில் பகுதிகளில் தற்போது 100 ரூபாய் 29 காசுக்கு டீசல் விலை விற்கப்படுகிறது. கச்சா எண்ணெய்க்கு விலைக்கு ஏற்ப எண்ணெய் நிறுவனங்கள் நாளுக்கு நாள் விலை ஏற்றம் என்பது அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் கடந்த 3 மாதத்துக்கு முன்னதாக இதே நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. டீசல் விலை 98 ரூபாய்க்கும் பெட்ரோல் விலை 102 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அந்த நிலையில் தமிழக அரசு பெட்ரோல் மீதான விலையினை 3 ரூபாய் குறைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் 99 ரூபாய்க்கு பெட்ரோல் விலை தொடர்ந்தது. இந்த நிலையில் நாளுக்கு நாள் எண்ணெய் நிறுவனங்கள் டீசல் மற்றும் பெட்ரோல் விலையினை உயர்த்தி வந்ததால் தற்போது கடலூர் மாவட்டம் குமராட்சி பகுதியில் காட்டுமன்னார் பகுதியிலும் 100 ரூபாய் 29 காசுக்கு டீசல் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது. தமிழக வரலாற்றிலே முதன்முறையாக 100 ரூபாய் கடந்த நாள் இன்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் மட்டும் பெட்ரோல் விலை 2 ரூபாய் 75 காசுகளும் உயர்ந்திருக்கிறது. டீசல் விலை 3 ரூபாய் 48 காசுகளும் இந்த மாதத்தில் மட்டும் உயர்ந்திருக்கிறது. தற்போது பெட்ரோல் விலை 104 ரூபாய் கடலூரில் உயர்த்தப்பட்டிருந்தாலும் டீசல் விலை 100 ரூபாய் கடந்திருப்பது லாரி ஓட்டுநர்கள் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர் என சாமானிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதே போல் டீசல் விலை உயர் ஏற்றத்தில் இருந்தால் காய்கறிகள் விலை ஏற்றப்படும், விலைவாசி உயர் என்பது அதிக அளவில் ஏற்படும். எனவே உடனடியாக தமிழக அரசு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு
டீசல் மற்றும் பெட்ரோல் மீதான வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைக்கிறார்கள். நிச்சயமா பிரேம், தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. தற்போது தமிழகத்தில் முதல் முறையாக கடலூர் மாவட்டத்தில் டீசல் விலை கூட 100 ரூபாயை தாண்டி இருக்கிறது. இது பரியளவில் அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்களிலும் விலை உயர்வை ஏற்படுத்தும். இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தும் தற்போது அந்த பகுதியிலிருந்து எழுந்திருக்கிறது. இதே போல லாரிகள் உரிமையாளர் சம்மேளனத்திலிருந்து நம்மோடு வாங்கி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம். தொடர்ந்து டீசல் விலை, பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயரும் என அது ஒரு படிநிலை. இதை எப்படி பாக்குறீங்க? இதற்கு யார் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது டீசல் பெட்ரோல் விலை உயர்வுக்கு காரணம் மத்திய அரசு தான். அடுத்தது அதாவது ஏற்கனவே நாங்கள் பல முறை கோரிக்கை விட்டிருந்தோம். இதுல இப்ப பெட்ரோல் விலை மட்டும் ஏதாவது ஒரு 3 ரூபா குறைச்சாங்க. இப்ப டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது. ஏன்னு கேட்டா இன்னைக்கு டீசல் தான் நாங்கள் அதிகமாக பயன்படுத்துறோம். அது உயர்த்தி கொண்டே போகிறார்கள். ஏறத்தாழ நாங்கள் பல முறை கோரிக்கைகள் அது போது இந்த தேர்தல் நேரத்தில் உள்ளாட்சி எலெக்ஷன்லாம் இருக்கும்போது அந்த தேர்தல் நேரத்தில் எலெக்ஷன் ரேட்டு ஏறாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் மீண்டும் ஏறி போச்சு. இப்போ தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா டீசல் விலை 100 ரூபாயை தாண்டிடுச்சு. அதான் வரலாற்றிலேயே டீசல் விலை 100 ரூபாய் தாண்டது இப்போ இந்த முறை தான். இப்போ இதே நிலைமை போச்சு அப்படின்னா லாரி தொழில் மிகவும் கடுமையாக பாதிக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில இருந்து போயிட்டாங்க. 100க்கு 15 பேர் தொழில் விட்டு போயிட்டாங்க. இந்த நிலைமை இருந்தால் இன்னும் ரொம்ப கடுமையாக பாதிக்கும். பாதிக்கிறதும் இல்லாம இந்த டீசல் விலை உயர்வு என்னங்கிறது பொதுமக்களுடைய தொழில தான் இது ஏறும். ஏன்னா இப்ப நாங்க வாடகை உயர்வு செய்யும் போது பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும் அபாயம் உள்ளது. இதை மத்திய அரசும் சரி, மாநில அரசாவது வரியை குறைத்து டீசல் ரேட்டை குறைத்தால் நன்மையாக இருக்கும். இல்லை என்றால் மக்கள் தொழில தான் அது வெடியும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இதை அரசாங்கம் முயற்சி எடுத்து இதை எங்களுக்கு குறித்தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். நன்றி. இணைப்பில உங்க கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு. ஐபிஎல் தொடரில் டெல்லி அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு கொல்கத்தா அணி நுழைந்திருக்கிறது. ஷார்ஜாவில் நடைபெற்ற 2வது தகுதி சுற்று போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. கொல்கத்தா வீரர்களின் திறமையான பந்துவீச்சு காரணமாக டெல்லி அணியால் பெரிய அளவு ரன் சேர்க்க முடியவில்லை. இறுதியில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 135 ரன்கள் மட்டுமே அந்த அணி எடுத்தது. 136 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தது. 125 ரன்கள் வரை 3 விக்கெட்டுகள் மட்டுமே இழந்த அந்த அணி திடீரென டெல்லி அணியின் அசுர தாக்குதலால் ஆட்டம் கண்டது. கேப்டன் மோர்கன், தினேஷ் கார்த்திக், சுனில் நரேன், ஷகிப் அல் அசன் என 4 பேரும் ஜக் அவுட் ஆகி வெளியேறியதால் டெல்லி பக்கம் ஆட்டம் மாறியது. இந்நிலையில் கடைசி 2 பந்துகளுக்கு 6 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் களத்திலிருந்த கொல்கத்தா வீரர் திரிபாதி சிக்ஸர் அடித்து போட்டியை முடித்து வைத்தார். 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. தொடர்ந்து விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் கோயம்பேடு சந்தையில் பூக்கள் மற்றும் பழங்களின் வரத்து அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியாளர் கீதன் இணைகிறார். கீதன், விவரங்கள் என்ன? வாங்கு வருவோருடைய கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? தொடர்ந்து விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை 2 நாட்கள் கொண்டாடப்பட இருக்கின்றது. இதன் காரணமாக கோயம்பேடு சந்தையில் பூக்கள் மற்றும் பழங்கள் அதே போல பூஜை பொருட்களுடைய வரத்து அதிகரித்திருக்கின்றது. வரத்து அதிகமாக இருந்தாலும் பூக்கள் மற்றும் பழங்களுடைய விலை கணிசமாக அதிகரித்திருக்கின்றது. அந்த வகையில் மல்லி 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. அதே போல முல்லைப்பூ 450 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. ரோஜா 1 கிலோ 200 ரூபாய்க்கு மொத்த சந்தையில் இங்கு விற்கப்படுகின்றது. மொத்தமாக வரும் மற்ற சில்லறை வியாபாரிகளுக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கின்றது. வரத்து அதிகமாக இருந்தாலும் பூக்கள் விலை அதிகரிச்சிருக்கு. சார், இப்ப இந்த பூக்களுடைய விலை அதிகரிச்சிருக்கு என்ன காரணம்? சில சாமந்தி பூ விலை குறைஞ்சிருக்கு, பூக்களுடைய விலை அதிகரிச்சிருக்கு என்ன காரணம்? எல்லாம் சாமந்தி எல்லாம் இன்னைக்கு அதிகம் ஓவர், அந்த அளவுக்குலாம் வியாபாரம் இல்லை. நேற்று ஓரளவுக்கு வித்துச்சு, இன்னைக்கு விற்கல. 70-80 தான் இன்னைக்கு விற்கிது சாமந்தி. லோடு அதிகம், ஆந்திராவிலேருந்து சரக்கு வருது, ஃபுல்லாக லோடு அதிகம். மற்ற பூக்களோட விலை எப்படி இருக்கு? அதிகமாக இருக்குன்றாங்களே. அதிகம்லாம் வெளியே சொல்கிறோம், வியாபாரம் இல்லையே. 180 ரூபா சொல்கிறோம் சாமந்தி, இது 70 ரூபா விற்கல. 160 ரூபா ரோஸு, அதுவும் 100 ரூபா விற்கல. அப்படியே சொல்லி தான் உட்காந்துருக்கோம் காலிலேருந்து. முன்ன மாரி வியாபாரம் இப்போ கம்மி தான். ஆமாம், லோடு அதிகம், சரக்கு அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில், ஜனம் கம்மி. முன்ன மாரி பூ வாங்கி யாரும் கொரோனாவில் யாரும் வாங்கி சாமி கும்பிடல. மக்கள்கிட்ட காசு இல்லை.
தொடர்ந்து பூக்களுடைய விலை வரத்து அதிகமாக இருக்கின்றது, விலை சற்று அதிகமாக இருக்கின்றது. இந்த நிலையில் தொடர்ந்து பொருட்களுடைய வரத்து என்பது அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது, விலை சற்று அதிகமாக இருக்கின்றது. தொடர்ந்து மக்களுடைய வரத்து என்பது கோயம்பேடு சந்தையில் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து இந்த பொருட்களுடைய விலை அதிகமாக ஏறும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுடைய கருத்தாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கீதன். குஜராத்தில் மலை சாலையில் மேடான இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென பின்னோக்கி சென்று மற்றொரு கார் மீது மோதும் விபத்து காட்சி வெளியாக இருக்கிறது. டாங் மாவட்டத்தில் சபுதரா என்ற மலையில் சாலை ஒரு மேடான இடத்தில் கார் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் சாலையில் திடீரென பின்னோக்கி ஓடிய அந்த கார் பின்னால் வந்த கார் மீது பலமாக மோதியதுடன் திடீரென மேலும் திரும்பி பள்ளமான இடத்தை நோக்கி நகர்ந்தது. பொது விபத்தை ஏற்படுத்திய காரின் உள்ளே இருந்த பெண் உயிர் பிழைப்பதற்காக தனது குழந்தையுடன் கதவை திறந்து சாலையில் குதித்தார். பதவதைக்க வைக்கும் இந்த விபத்து காட்சி எதிரே சென்ற காரின் கேமராவில் பதிவாகியிருந்தது. கேரளாவில் பாம்பை ஏவி மனைவியை கொன்ற வழக்கில் கணவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் கூடுதலாக 17 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தீர்ப்பு விவரம் என்ன? கேரளாவையே உலுக்கிய உத்ரா கொலை வழக்கில் அவரது கணவனுக்கு மொத்தம் 45 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆனால் உத்ராவின் பெற்றோர் அதிருப்தியில் உள்ளனர். மரண தண்டனையை நீதிமன்றம் வழங்காதது ஏன்? கேரள மாநிலம் கொல்லத்தை சேர்ந்த 25 வயதான மாற்றுத்திறனாளி உத்ராவும் 27 வயதான சூரஜ் என்பவரும் 2018ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 2 வயதில் மகன் உள்ளார். 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 100 சவரன் நகைகள், கார் உள்ளிட்டவை வரதட்சணையாக வழங்கப்பட்டன. கூடுதல் வரதட்சணைக்கு ஆசைப்பட்டும் அழகான பெண்ணை மனம் செய்ய விரும்பியும் சூரஜ் தனது மனைவியை கொல்ல முடிவு செய்தார். அதன்படி பாம்பாட்டியிடம் இருந்து கடும் விஷம் கொண்ட மூர்கன் வகை பாம்பை வாங்கி பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைத்து வீட்டிற்கு எடுத்து வந்தார். 2020ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவி மீது பாம்பை ஏவி கடிக்க விட்டார். சிகிச்சை முடிந்த பின் வீடு திரும்பிய உத்ரா உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். உத்ராவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் நடந்த விசாரணையில் சூரஜ் கொலை செய்தது அம்பலமானது. உத்ரா கொலை வழக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக கொல்லம் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. கடந்த 11ஆம் தேதி சூரஜ் குற்றவாளி என்று நீதிபதி மனோஜ் தீர்ப்பளித்தார். தீர்ப்பின் விவரம் 13ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றார். அதன்படி புதன்கிழமை அன்று தீர்ப்பின் முழு விவரங்களையும் நீதிபதி வெளியிட்டார். கொலை குற்றத்திற்காக சூரஜிற்கு 14 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மேலும் கொலை முயற்சியில் தூக்க மாத்திரைகளை கொடுத்ததால் 10 ஆண்டுகளும், முதல் முறை கொலை தடயங்களை அழிக்க முயன்றதால் 7 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அரிதினும் அரிதான வழக்கு என்று இந்த வழக்கை குறிப்பிட்ட நீதிபதி மனோஜ், இதுபோன்ற வழக்குகளில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதற்கான முன் உதாரணம் இல்லாததால் சூரஜிற்கு தூக்கு தண்டனை வழங்கப்படவில்லை என்று தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்ப்பை உத்ராவின் பெற்றோர் எதிர்த்துள்ளனர். சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் உருவாவதாகவும் சாடியுள்ளனர். எனினும் வழக்கை நடத்திய காவல்துறை அதிகாரி ஹரிசங்கர் இந்த தீர்ப்பு விசாரணைக்கு கிடைத்த வெற்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் வரும் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் சென்னையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா எம்ஜிஆர் நினைவிடம் மற்றும் எம்ஜிஆரின் இல்லத்திற்கு செல்ல இருப்பதால் உரிய பாதுகாப்பு கேட்டு காவல்துறையில் சசிகலா மனு அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை பெறலாம் நமது செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, அது பற்றிய விவரங்கள் என்ன? நிச்சயமா அதிமுகவுடைய 50வது பொன்விழா ஆண்டையொட்டி சசிகலா தரப்பிலிருந்து ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அண்ணா நினைவிடங்களில் அன்றைய தினம் அவர் அஞ்சலி செலுத்துவதற்காக செல்ல இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில்
காலை 10 மணிக்கு ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சசிகலா செல்ல இருப்பதாகவும் அதற்காக பாதுகாப்பு கோரி அமமுகவுடைய பிரமுகர் வைத்தியநாதன் என்பவர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு மனு அளித்துள்ளார். இந்த மனுவின் அடிப்படையில் சசிகலா ஜெயலலிதா மற்றும் அண்ணா நினைவிடத்திற்கு எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்த உள்ளார். தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அவர் வரும்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அதே போல 17ஆம் தேதி அன்று எம்ஜிஆர் இல்லத்திற்கு நினைவு இல்லத்திற்கு சசிகலா வந்து அங்கு அந்த நினைவு இல்லத்தை பார்வையிட்டு அங்குள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலையிட்டு அமமுகவுடைய கொடியையும் அந்த இடத்தில் ஏற்றுவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் தோட்டத்திற்கு சென்று அங்கு நலத்திட்ட உதவிகளையும் சசிகலா வழங்க உள்ளார். அந்த 2 நிகழ்ச்சிகளுக்கும் சசிகலா வரும்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மாம்பழம் காவல் ஆய்வாளரிடமும் அதே போல சென்னை மாநகர காவல் ஆணையரிடமும் 2 மனுக்களை வைத்தியநாதன் என்ற அமமுக பிரமுகர் சசிகலா தரப்பில் வழங்கியுள்ளார். தொடர்ந்து சசிகலா பல்வேறு அரசியல் நிகழ்ச்சிகளில் இதுவரை கலந்து கொள்ளாத நிலையில் முதல் முறையாக தற்பொழுது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு வர இருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அன்றைய தினம் வர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனையொட்டி தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று சசிகலா தரப்பில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் இது குறித்து ஆலோசித்து முடிவெடுப்பதாக தகவல் தெரிவித்திருப்பதாக வைத்தியநாதனிடம் பேசும்போது அவருடைய தகவலாக உள்ளது. நிச்சயமா கோகுல், இப்போ மனு கொடுத்திருக்காங்க, போலீசார் தரப்புல பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிற உறுதியை கொடுத்திருக்காங்களா? அது தொடர்பான ஏதேனும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கா? அண்ணா நினைவிடங்களுக்கு செல்வதற்கு எந்தவித ஒரு தடையும் தற்பொழுது இல்லை. சசிகலா தரப்பில் அதற்காக அனுமதி எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவர் வரும்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் ஒரு அமமுகவுடைய பிரமுகர் வைத்தியநாதன் என்பவர் இந்த மனுவை அளித்துள்ளார். காவல்துறை எவ்வளவு தொண்டர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் உரிய பரிசீலனை செய்து தகுந்த பாதுகாப்பு அளிப்பதாக உறுதியளித்திருப்பதாக அவர் தரப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் அன்றைய தினம் வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் உள்ளதா என்ற ஒரு தகவலும் கேட்கப்பட்டுள்ளது. அதே போல அடுத்த 17ஆம் தேதி அன்று எம்ஜிஆர் நினைவு இல்லத்திற்கும் அதே போல எம்ஜிஆர் ராமாபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் தோட்டத்திற்கும் சசிகலா செல்ல உள்ளார். அப்போதும் தமிழகம் முழுவதிலும் இருந்து அமமுக மற்றும் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அன்றைய தினம் ஒரே தினத்தில் ஜெயலலிதா நினைவிடம் மற்றும் சசிகலா கலந்து கொள்ளக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருப்பதால் விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கோகுல். தூத்துக்குடி மாவட்டம் கோவல்பட்டி அருகே கொள்ளையர்கள் கரடி வேடம் அணிந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆவுடையம்மாள்புரம் கிராமத்தை சேர்ந்த பார்வதியம்மாள் தனது மகன் ராமகிருஷ்ணன் மருமகள் இசக்கியம்மாளுடன் வசித்து வருகிறார். நிலையில் நள்ளிரவு சிறுநீர் கழிப்பதற்காக அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார். அப்போது கரடி வேடமணிந்து வந்த 2 கொள்ளையர்கள் பார்வதியம்மாளை பிடித்து மயக்க மருந்து தெளித்த துணியை வைத்துள்ளனர். இதையடுத்து மூதாட்டியை அங்குள்ள தூணில் கட்டி போட்ட கரடி கொள்ளையர்கள் வீட்டு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த ராமகிருஷ்ணனுக்கு தெரியாமல் 6 சவரன் நகையை திருடினர். 1 மணி நேரம் கழித்து பார்வதியம்மாளுக்கு மயக்கம் தெளிந்த பிறகு வீட்டில் நகை காணாமல் போனது தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரடி வேடத்தில் வந்த மர்ம நபர்கள் நள்ளிரவில் சிறுநீர் கழிக்க சென்ற மூதாட்டியை கட்டி போட்டுவிட்டு நகை திருடி சென்ற சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1 மணி நேரம் இப்படி அந்த மயக்க விட்டு பைக்கில் இருந்து செல்போன் அழுத்தினா என் மகளுக்கு போச்சு சார். அதுக்கு வந்து தான் என்னென்னு பார்த்துதுங்க. அதுக்கப்புறம் தான் என்ன அது அருவா வச்சா அறுத்துக்கிட்டு இருக்குது. என்ன நடந்ததுன்னு அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. அங்கே கொண்டு கட்டி வச்சதும் தெரியாது. இங்கனுக்குள்ளே நிற்கலாம் 2 கரடி வேஷம் பட்டது பையங்களை தான். அது எனக்கு கருப்பாக தெரியல. எனக்கு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், ஒன்றும் தெரியல. தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக அய்யனார் கோவில் பொங்கல் விழாவில் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு.
மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தலைநகர் சென்னையில் இரவு கனமழை பெய்தது. திருவான்மியூர், அடையார், கோட்டூர், சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், கோயம்பேடு, வடபழனி, அசோக் நகர் பகுதிகளில் மழை கொட்டியது. இதனால் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். பலர் சாலை ஓரம் ஒதுங்கி நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சேலையூர் பகுதிகளில் இரவு மழை பெய்தது. இதனால் சாலைகளில் அதிகளவு மழை நீர் தேங்கியது. இதேபோல் பூந்தமல்லி, போரூர், காட்டுப்பாக்கம், குன்றத்தூர், திருவேற்காடு, வானகரம், முகிலிவாக்கம் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மழை காரணமாக பூந்தமல்லியின் பல்வேறு பகுதிகளிலும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இனி தொடர்வது விரைவுச் செய்திகள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஐயனார் கருப்பசாமி கோயிலில் புரட்டாசி பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அங்குள்ள வாகைக்குளம் கிராமத்தில் நடைபெற்ற திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவுக்காக வடிவமைக்கப்பட்ட சிலைகளை பக்தர்கள் நேர்த்திக்கடனாக தலையில் சுமந்து கிராமத்தில் ஊர்வலம் வந்தனர். வாகைக்குளம் ஊரில் சரியான சாலை வசதி இல்லாததால் சிலைகளுடன் பக்தர்கள் வயல்வெளியில் இறங்கி கோயிலை அடைந்தனர். சிலை எடுப்பு திருவிழாவில் பங்கேற்ற இளைஞர்கள் மேளதாளத்துடன் ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர். வாங்கிய கடனை திரும்ப செலுத்தாத புகாரில் பிரபல நடிகர் YG மகேந்திரனின் மகள் மதுவந்தியின் வீடு பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு இந்துஜா லேலேண்ட் என்ற நிதி நிறுவனத்தில் இருந்து மதுவந்தி கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. அந்த தொகை வட்டியுடன் தற்போது 1,21,00,000 ரூபாயாக மாறியுள்ளது. இதனை செலுத்த தவறியதால் வீட்டிற்கு சீல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆழ்வார்பேட்டை 2வது குறுக்கு தெருவில் வீனஸ் காலனியில் ஆசியானா என்ற பெயரிலான அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அதன் சாவி நிதி நிறுவன அதிகாரி உமாசங்கரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் தந்தை தோல்வியடைந்ததால் மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அருகே ஆசூர் கிராமத்தை சேர்ந்தவர் சம்பத். விவசாயியான இவர் உள்ளாட்சி தேர்தலில் ஆசூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு 65 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதனால் சம்பத்தின் 21 வயது மகள் வான்மதி மனமுடைந்து காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது தந்தைக்கு சாரி டாடி, மிஸ் யூ என செல்போனில் குறுஞ்செய்தி அனுப்பிய வான்மதி காணாமல் போயுள்ளார். உறவினர்கள் தேடிய போது வான்மதி விஷமருந்தி அங்குள்ள விவசாய கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் நடந்த துப்பாக்கி சண்டையில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தளபதி ஷமீம் சோஃபி கொல்லப்பட்டார். அவந்திபுராவில் உள்ள திரால் பகுதியில் பதுங்கியிருந்த ஷமீமை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். வெளிநாடுகளைச் சேர்ந்த ஜெய்ஷ் அமைப்பின் பயங்கரவாதிகளுக்கு ஷமீம் அடைக்கலம் அளித்து வந்ததாக காஷ்மீர் ஐஜி விஜயகுமார் தெரிவித்துள்ளார்.
ஜம்மு காஷ்மீர் பொது பாதுகாப்பு சட்டத்தில் 2004ஆம் ஆண்டு கைதான ஷமீம் 2 ஆண்டுகள் சிறையில் இருந்ததாகவும் சிறையிலிருந்து வெளியேறிய அவர் பயங்கரவாத செயல்களை தீவிரமாக செய்து வந்ததாகவும் விஜயகுமார் கூறியுள்ளார். திரால் பகுதியில் ஷமீமை பாதுகாப்பு படையினர் கொன்றது மிகப்பெரிய விஷயம் என்றும் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸ் குழுமத்தின் ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி சோலார் லிமிடெட் நிறுவனம் டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஸ்டீஸ்டால் ஏஎஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி சூரிய மின்னாற்றல் உற்பத்தியில் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் ஸ்டீஸ்டால் ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர் தயாரிப்பு தொடர்பான ஒத்துழைப்பை ஸ்டீஸ்டால் நிறுவனம் வழங்கும். இந்த ஒப்பந்தம் அண்மையில் டென்மார்க் பிரதமர் மேட்டே ஃப்ரெட்ரிக்சன் இந்தியா வந்தபோது கையெழுத்தாகி பிரதமர் மோடி முன்னிலையில் அறிவிப்பு வெளியானது. குஜராத் ஜாம்நகரில் ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர்ஸ் உற்பத்தி ஆலை அமைக்கப்பட உள்ளதாக ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி ஏற்கனவே அறிவித்துள்ளார். சக மனிதர்களால் பாலியல் சீண்டல்களுக்கும் சமூக புறக்கணிப்பிற்கும் உள்ளாகும் சமூகம் திருநர் சமூகம். திருநங்கைகள், திருநம்பிகள், தன்பால் ஈர்ப்பாளர்கள், பால் புதுமையர்களின் வாழ்வியல் சிக்கல்களையும் தீர்வுகளையும் பற்றி பேசும் உரிமை குரல். இது ஒரு நியூஸ் 18 தமிழ்நாட்டின் முன்னெடுப்பு. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. திருநர்கள் பள்ளி அளவில் சந்திக்கிறது ஒரு 3 பிரச்சனையை சொல்லலாம். முதல்ல அவர்கள் தங்களுடைய முதல் குழப்பத்தை பள்ளி காலத்தில் தான் எதிர்கொள்வாங்க. தன்னுடைய பாலின அடையாளம் குறித்த குழப்பத்தை பள்ளி அளவில் தான் எதிர்கொள்வாங்க. அதை தீர்க்கறதுக்கு அங்கே வழி இருக்காது. முதல் புறக்கணிப்பை அவர்கள் பள்ளியில் தான் எதிர்கொள்வாங்க. முதல் சீண்டலை அவர்கள் பள்ளியில் தான் எதிர்கொள்வாங்க. புறக்கணிப்பும் சீண்டலும் வேறு வேறு. யாரும் கண்டுக்காமல் ஒதுங்கிறது ஒரு நிலைன்னு சொன்னால் கேலி பொருளாக்குறது இன்னொரு நிலை. இந்த 3 முக்கியமான பிரச்சனைகளை அவர்கள் பள்ளி அளவில் எதிர்கொள்கிறாங்க. ஸோ இதை ஒரு ஆசிரியரால் சிறப்பாக கையாள முடியுமான்னா எனக்கு தெரிஞ்சு அது இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. யார் இதை செய்ய முடியும்னா எல்லா பள்ளிகள்லையும் ஒரு கவுன்சிலர் இருக்கும்போது அந்த கவுன்சிலருக்கு நம்மளால் ஒரு திருநர் வந்தால் அவர் எப்படி கையாளுறதுங்கிற பயிற்சியை கொடுக்க முடியும். எல்லா ஆசிரியர்களுக்கும் அந்த பயிற்சியை கொடுக்கறது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. இரண்டாவதாக ஒருத்தர் தன்னை திருநராக உணர்றதுங்கிறது அது ஒரு ஸ்க்ரீனிங்கில் கண்டுபிடிக்கிற ஒரு பிரச்சனை அல்ல. என்னோட கண்ணு பவர் என்னங்கிறத எல்லாருக்கும் ஒரே ஷாட்டில் செக் பண்ணிடலாம். ஆனால் நான் என்னுடைய பாலின அடையாளம் குறித்து நான் என்ன உணர்றேங்கிறதுலேருந்து தான் இந்த நிலையை ஆரம்பிக்குது. நான் என்ன ஆணாக உணரலை, நான் என்ன பெண்ணாக உணரலைங்கிறது. ஸோ இது அவர்களுடைய எமோஷன்லேருந்து கையாள வேண்டிய விஷயங்கிறதுனால சாதாரணமாக பள்ளி ஆசிரியர்கள்ட்ட இந்த பொறுப்பை கொடுக்கறத விடவும் ஸ்கூல் கவுன்சிலரோ அல்லது வெல்னஸ் டீச்சரோ யார் ஒருத்தர் பள்ளி மாணவர்களுடைய உணர்வு ரீதியான பிரச்சனைகளை கையாளுறாங்களோ, உறவு சிக்கல்களை கையாளுறாங்களோ அவங்க இதை கையாளுறதா சிறப்பாக இருக்கும்.